வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நல்வணக்கம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னிறம். முதலீடுகள் உண்டான நாளாகும். அதே மாதிரி சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. பணிபுரியும் இடத்துல முதலீடுகள் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும். தனவரவு மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிற்பத்துறையில் இருப்பவர்களுக்கு கவனம் தேவை. அதாவது சிற்பம் வேலை செய்வாங்க, அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை. அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சில உதவிகள் மூலமாக மாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சாதுர்ணியமான பேசி சில காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை கொண்ட நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் பொன்னிறம். முதலீடுகள் உண்டான நாளாகும். சேமிப்பில் அதிகரிக்கும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3, 6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வடக்கு, ராசியான நிறம் சந்திர நிறம். அனுகூலமான நாளாகும். அதே மாதிரி வசதிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அனுபவங்கள் மூலமாக முடிவுகள் எட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அலுவலக பணிகளில் அதிகாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உழைப்பு சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில செயல்பாடுகள் மூலமாக விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வாகன வசதிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செலவுகள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திட்டமிட்ட செயல்பாடுகள் கவனம் தேவை. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதிகாரத்தோரணை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் சந்திர நிறம். அனுகூலமான நாளாகும். வசதிகள் அதிகரிக்கும் நாளாகும். ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 + பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் ரோஸ் நிறம். நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய நாளாகும். அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபார சம்பந்தமான பணிகள் நிமித்தமான செயல்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கையை விட்டு போன ஒரு பொருள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி என்றால் பார்த்தீங்கன்னா பயணங்கள் உங்களுக்கு கைகூட வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த பணிகள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பத்திரிகை பழக்க வழக்கம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்க விற்ப இன்றைய நாள் உகந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமைதி நிறைந்த நாளாகும். அதே மாதிரி போட்டிகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் ரோஸ் நிறம். நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய நாளாகும். அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 + 3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? குழப்பங்கள் மறையும் நாளாகும். ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஆர்வம் இல்லாமலும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சி இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செயல்பாடுகள் மூலமாக ஒரு விதமான ஆர்வமின்மை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வார்த்தைகளை நம்பி நீங்கள் செயல்பாட்டில் இறங்குறதுக்கான மற்றவர்களுடைய வார்த்தைகளை நம்பி செயல்பாட்டில் இறங்குவது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பங்கு வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதிகாரிகளுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கும் போது இன்றைய நாள் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். விவேகத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை. உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி 9 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா? பிரச்சனைகள் குறையும் நாளாகும். தெளிவுகள் பிறக்கும் நாளாகும். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சகோதர வழியில் ஒத்துமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சவாலான பணிகள் செய்து முடிப்பதற்கு சாதாரணமாக செய்து முடித்து விடுவீர்கள். அதே மாதிரி சிந்தனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகும். கூட்டாளிகளோடு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உயர் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அறிமுகம் இல்லாதவர்களுடைய
நட்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் நீல நிறம், பிரச்சனைகள் குறையும் நாளாகும், தெளிவுகள் பிறக்கும் நாளாகும், அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் நீல நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 1, 2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வடக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். இளம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு அதே மாதிரி நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். ஒரு வியாபாரத்தில் விஷயங்களில் நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. அதே மாதிரி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபார பணிகள் அலைச்சல்கள் இருந்தாலும் அது சில லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கருத்து வேறுபாடுகளில் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம், நிதானித்து பயணிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? ஆதாயம் ஏற்படும் நாளாகவும், புரிதல் உண்டான நாளாகவும், சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும், பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சமூக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் உள்ள உறுதியான சில செயல்கள் மூலமாக பிரச்சனைகளை தெளிவாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தம்பதிகளிடையே புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வியாபார ரீதியான புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் மலர்வதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். ஆதாயம் ஏற்படும் நாளாகவும், புரிதல் உண்டான நாளாகவும், சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா 6 + 2ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும், முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், ஆர்வம் உண்டான நாளாகவும், சில சிக்கல்களுடன் செயல்பாடுகள் இருந்தாலும் அது வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கற்பனை சார்ந்த துறையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பணியிடங்களில் இருப்பவர்களுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் இருப்பவர்களுக்கு பற்றின சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு, விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது சம்பந்தமான சிந்தனைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அழைப்புகள் இன்றைய நாள் ஏதாவது புதுவிதமான மாற்றங்கள், புதுவிதமான அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி புதிய விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் இருக்குது. அதை நான் கொஞ்சம் இது பண்ணி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 9 + 2 சரிங்க, இது ரெண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் முருகான்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளில் நீங்கள் செய்யலாம். அது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலைமை போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. நீங்கள் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அது போக உங்களுடைய ராசிநாதனுடைய தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். அதே மாதிரி மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும், தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், பேச்சுக்களில் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவருடைய ஒத்துழைப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் நிமித்தமான சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சக ஊழியரிடத்தில் வந்து நிதானமாக பேசுவது நல்லது. அதே மாதிரி முயற்சிகளால் உண்டான ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் ஆர்வம் அதிகரிக்கிறாங்க வரும். போட்டிகள் வெல்லக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே மாதிரி மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும், தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும், ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 1, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம். சரிங்களா? அனுகூலங்கள் உண்டான நாளாகவும், நெருக்கடிகள் விலகும் நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். குழந்தைகள் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் நெருக்கடிகள் விலகும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வழக்கமான சில மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் காணப்படும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6, 9 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். அதே மாதிரி புரிதல் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி வாதங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகும். எதிலும் படப்படப்பின்றி செயல்படுவது நல்லது. நண்பர்களை பற்றி புரிதல் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகள் வழியில் ஆர்வம் அசால்ட்டு இன்றி செயல்படுவது, அதாவது அலட்சியத்தோடு செயல்படாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி செயல்பாடுகளில் ஒரு விதமான நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவருடைய எதிர்த்து முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகள் ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சாதனை புரியக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். புரிதல் அதிகரிக்கும் நாளாகும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் சிவப்பு நிறம். விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகும். எதிர்ப்புகள் அறிந்து செயல்படுவது நல்லது. புதுமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். வியாபார பணிகளை கவனமாக செயல்படுவது நல்லது. அதே மாதிரி பேச்சுக்களில் நன்மை தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பயணங்களால் பொது சேமிப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி பணி சார்ந்த துறைகளில் மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை பற்றி சிந்தித்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனதில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உலக விஷயங்களை பற்றி புதுவிதமான கண்ணோட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்கப்பூர்வமான சில செயல்கள் இன்றைய நாளில் நடப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் இல்லை சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் எதிர்ப்புகள் அறிந்து செயல்படுவது நல்லது. புதுமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.